சிலர் வந்து சொல்லுவாங்க, சரியா காலையில 3 மணில இருந்து பிரம்ம முகூர்த்தம் 5:30 மணிக்குள்ள வந்து எங்க வீட்ல ஒரு விபூதி வாசனை வருது. கண்டிப்பா. ஒரு சந்தன வாசனம் வருது ம். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அப்ப குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்பலாமா? நடமாட்டம். ம். குலதெய்வம் நடமாடும்னு அர்த்தம். குலதெய்வம் எங்க வாசம் செய்யும்? வாசற்படியில தான் வாசம் செய்யும். ம். வீட்டோட நிலையில அப்ப இந்த வாசனைகள் பேரு வந்தா கன்ஃபார்ம். நிலைவாசல். நிலைவாசல் தான் அங்க இருப்பாங்க. வாசு தேவர்களும் அங்க தான் இருப்பாங்க. எல்லாரும் முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்டே அங்க தான். ம். நம்ம தான் இன்னி வரைக்கும் இது குங்குமம் வச்சு, எல்லாமே மஞ்சள் வச்சு, இன்னி வரைக்கும் நிலைவாசப்படிய தனியா வழிபடுற வழக்கம் நெறைய பேர்கிட்ட உண்டு. தனிப்பட்ட முறையிலேயே அதுக்கே பூஜை பண்ணுவாங்க. அப்போ அத வரவைக்கக்கூடிய தன்மையுடைய விஷயத்த நம்ம குடுக்குறோம். ம். பொருட்களா குடுக்குறோம். ஒரு சில மூலிகை சேர்த்து குடுக்க போறோம். எப்ப குடுக்க போறோம் அப்டின்னா, இப்ப அதுதான் இப்ப யோசிச்சு வந்த விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையில வச்சு இத குடுக்கலாமா? அல்லது எல்லாருக்கும் போஸ்டல் அனுப்பிச்சிடலாமா? அப்டின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கு. மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வாசம் செய்யணும். இப்ப குலதெய்வம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இத பயன்படுத்தணும். ம். ஏன்னா நடமாட்டம் வரட்டும். அனுகிரகம் குலதெய்வம் நம்ம கிடைக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ன்றதுக்காக. இருக்கணும்ன்றது. அந்த உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க ஒன் டூ ஒன் கனெக்ட் ஆயிடலாம். ம். எனக்கு எதுவுமே தெரியலன்றவங்களுக்கு இது ரொம்ப கூடுதல் பலம். ம். உலகத்துல எந்த நாட்டுல இருக்கட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள். கிடைக்கலனாலும் உங்களுக்கு வேற உபதேச முறையில குடுக்கலாம். அப்போ இந்த 2026 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியோ, இது திருவண்ணாமலையில வச்சு குடுக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. ம். அப்படி வர முடியாதவங்களுக்கு போஸ்டல்ல குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. இது முக்கியம் அனைத்துமே மூலப்பொருட்கள் எல்லாமே மூலிகை தான். ம். காம்ப்ளிகேட்டான பொருட்கள் எதுவும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தட்சணை உண்டு. தட்சணை இல்லாம கொடுக்கக்கூடிய குருஜி தெளிவா சொல்லிட்டாரு. 1000 தான் இருந்தாலும், அதுக்கான சேவை என்னவோ அத பெற்று தான் குடுக்கணும். பாத்திரம் வந்து பிச்சை எடு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. தயவு செஞ்சு இலவசத்தை விட்டு விடுங்கள். ம். தட்சணை வாங்கி குடுங்க எதுவாக இருந்தாலும். அது அவ்வளவு முக்கியமான ஏன்னா, அவனுக்கு நீங்க வாழ்க்கையில பெரும்பான்மையான ஒரு விஷயத்த குடுக்க போறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க குடுக்க போற விஷயம்ன்றது, நான் உங்களுக்கு குடுத்த விஷயம்ன்றது சாதாரண கடந்து போற விஷயம் இல்ல. அவன் வாழ்க்கைக்கு ஒரு தூண் மாரி. ஒரு தலைமுறைக்கே ஒரு விஷயத்த குடுக்க போறீங்க. அத பயன்படுத்தும்போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஒரு ம். சின்ன கர்மா. அது மூலியமா உங்களுக்கு கழிய ஆரம்பிக்கும். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க குடுக்க குடுக்க உங்களுடைய கர்ம வினையில ஏதாவது நடந்துச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கழியும்.